வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள். எல்லோரும் ஏன் வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, தலைமுடி நீளமாக வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும், அதாவது இந்த பொடுகு, பூச்சி வெட்டு, இளநரை இது எல்லாம் சரி செய்கிறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு தான் இது எப்படி சரி செய்யலாம், இருக்கிற ஜெட்டுகள்லாம் எப்படி அது முடியை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த மூலிகை வந்து இந்த மூலிகை தான், அதாவது செம்பருத்தி, கரும்புலா, இந்த இருக்குது பார்த்திங்கன்னா மருதாணி, இந்த இருக்குது பார்த்திங்களா மருதாணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரிசலாங்கண்ணி இதை நாளையும் வச்சு அம்மியில் பட்டு போல் வந்து அரைக்கணும். அரைச்சி நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் அந்த அரைச்சத்தை விழுத வந்து அடையா தட்டி காய வச்சிடணும். நல்லலே காய வைக்கணும். காய வச்சு அதை எடுத்து நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாங்கி ஒரு 1/2 லிட்டருக்கு ஒரு 200 கணம் அந்த அடையில் வந்து நம்ம காய வச்சு அதில் நுணுக்கி போட்டுறணும். போட்டு ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து வெயிலில் காய வச்சு எடுத்து அதுலேருந்து தடவிக்கிட்டு வாங்க. தடவிக்கிட்டு வரும்போது அதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்குனாலும் எண்ணெய் தேய்ச்சி முழுவணும். எண்ணெய் தேய்ச்சி முழுவாமல் இருக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி முழுவினா தான் நம்மளுக்கு வந்து அந்த குளிர்ச்சியில் தான் முடியை வந்து நம்ம பராமரிக்க முடியும். அந்த காலத்தில் வந்து வாரம் எண்ணெய் தேய்ச்சி முழுகிடுவாங்க. இப்போ வந்து எண்ணெயே கிடையாது, சுத்தம். இந்த எண்ணெய் தேய்ச்சி முழுகிற இதே கிடையாது. எல்லாம் ஷாம்பு வந்ததுக்கு அப்புறம் அதே தான் தேய்ச்சி முழுகுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு நடை எண்ணெய் தேய்ச்சி முழுகுங்க. இந்த அடையை போட்டு தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு வாங்க. முடியும் கருப்பாக இருக்கும், முடியும் நீளமாக வளரும், பொடுகு, பூச்சி வெட்டு எல்லா தொல்லையும் நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.